पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆடி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு கடகராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கடகராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு சில விதமான கிரக அமைப்புகள் சரியில்லாத நிலையில் சுழன்றாலும் யோகாதிபதி என்ற காரணத்தினால குரு பகவான் 12இல் மறைந்திருந்தாலும் பார்க்கின்ற இடங்களை வைத்து விசேஷ அனுகூலங்களை உண்டாக்கப் போகிறார். நினைத்ததை நடத்தி தருவார், வெற்றியாக்குவார். கவலை வேணாம். இந்த மாதத்தில் ராசிக்கு மறு யோகாதிபதியான செவ்வாய் கிரகம் 2ஆம் இடத்துல கேதுவோடு இணைந்து அமர்ந்திருக்கிறார். ராசிநாதன் சந்திரன் மாத தொடக்கத்தில் 9ஆம் இடத்தில் புதனின் நட்சத்திர சாரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இப்போது எல்லா விஷயங்கள் சார்பாகவும் சகித்து கொண்டும் வீண் சச்சரவுகளை எதிர்கொண்டும் நினைப்பது ஒரு செலவாகவும் நடக்கிறது வேறுவித விரயங்களாகவும் அனுபவித்து கொண்டிருக்கீங்க. அதாவது அஷ்டம சனி நடைபெறதுனால எதிரி எதிர்ப்பு கடன் வழக்கு விஷயங்கள் தலை தூக்கி வருதுங்க. இதனையும் சமாளித்து கொண்டு வரீங்க. இதையெல்லாம் மீறி ஒரு புதிய வெளிச்சம், எதிர்கால வாழ்வுக்கான நிரந்தரம், உங்களது திட்டங்கள் நிறைவேறப் போகின்ற சுபிட்சமான மாசம்தான். முதல் வாரம் முடிஞ்ச பிற்பாடு திடீர் பண வரவுகள் உண்டு. ஆரோக்கியம் தெளிவாக நகரம். தடையாக உள்ள காரியங்களில் நிவர்த்தியும், ஈடுகட்டப்படுகின்ற தொகையும் வரவுகளும் உண்டு. வாழ்க்கை துணை வகையில் நீடித்து வருகின்ற சச்சரவுகளுக்கு முடிவுக்கு வரும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் சந்தித்து வருகின்ற மன நிம்மதி குறைவுகளும் 2வது வாரத்தோடு முடிவுக்கு வரும். இந்த மாதம் 2, 4, 8, 14, 18, 20, 22, 25, 27வது தினங்களில் இழுபறியாக இருக்கிற விஷயங்கள் முடிவுக்கு திடீர் பொருளாதாரம் கையில் புழங்கி பொன்பொருள் சேர்க்கையாகி வசதி உயர்வும் ஏற்பட்டு அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ளும் அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும். வாரிசுகளின் எதிர்கால உயர்வு பற்றிய திருமண சுபகாரிய நடவடிக்கைகளில் நிம்மதியான திருப்பம்லாம் ஏற்பட போகுது. மற்றபடி கடன் சிக்கல், கோர்ட்டு, காவல்துறை சம்பந்தப்பட்ட மற்ற பிற சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் முழுமையான முடிவு கிடைத்துவிட போகுது. அடுத்தது பெண்கள், வாரிசு சம்பந்தமான குறைபாடு விலகி சுபிட்சத்தை சந்திப்பீங்க. அடுத்தது மாணவ மாணவிகள், இனிமேல்தான் கல்வி விஷயங்களில் நினைச்சது மாதிரியான சந்தோஷங்கள்லாம் கிடைக்க போகுது. அடுத்தது விவசாயிகள், புதிய சொத்து நிலபுலன்கள் வாங்குவது சார்பாக நடவடிக்கைகளில் வெற்றி உண்டு. உத்தியோகஸ்தர்கள், எதிர்பாராத தருணத்தில் புதிய இடத்துக்கு மாற்ற போகின்ற இனிமையான மாதம். தொழிலதிபர்கள், இலக்கு வைத்திருக்கின்ற திட்டங்கள் அதிர்ஷ்டகரமாக பூர்த்தியாக போகுது. கலைஞர்கள், எதை பற்றியும் கவலைப்படாமல் துணிச்சலாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் இறங்கி சமாளிக்க போகிறீங்க. அரசியல்வாதிகள், சக கட்சி வகையில் பதவி மாற்றம் ஏற்படும். அனுகூலமான நட்சத்திரங்கள் உத்திராடம், திருவோணம், சதயம், ரேவதி, பரணி, மிருகசீடம், திருவாதிரை, பூசம், பூரம், அஸ்தம், சுவாதி, விசாகம், அனுஷம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூலை 17, 20, 21, 23, 25, 27, 29, 31.
ஆகஸ்ட் 1, 2, 4, 7, 9, 11, 14, 15, 16. பரிகாரம் வந்து பிரதி வியாழந்தோறும் ஸ்ரீ குரு பகவானுக்கு வயசு எண்ணிக்கையில் வந்து நெய் தீபம் ஏற்றி முல்லை மலர் சாத்தி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு சிறந்த ஒரு நன்மையெல்லாம் நடைபெறும்.